இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து 2 விதமான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதுல வந்து பக்தி பெரியதா பணம் பெரியதா அப்படின்னு பார்த்தா, ஒருவர் மிகுந்த பெரிய பணக்காரர் தன்னுடைய நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும், இந்த மன்றத்தில் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆடையினுடைய அழுக்கை போக்க வல்லது பொருள். நீங்க சோப்பு வாங்கலாம், பவுடர் வாங்கலாம், வாஷிங் மிஷின்ல போடலாம், அல்லது உங்களுக்கு புதிய துணியை பட்டு துணியே கூட வாங்கிக்கலாம் குணம் இருந்தால். ஆனால் ஆன்மாவினுடைய அழுக்கை போக்க வல்லது பக்தி. ஆடையினுடைய அழுக்கை போக்க வேண்டியது பொருளாக இருக்கலாம், ஆனால் ஆன்மாவினுடைய அழுக்கை போக்குவது பக்தி தான். ஒரு பெரிய செல்வந்தர் ஊர்ல வந்து ஒரு அன்னதானம் போடணும்னு முடிவு பண்ணார். அன்னதானம் போடுறார். அவருக்கு ஒரே கண்டிஷன், ஒரு கண்டிஷன் போட்டார். யாரு வேணாலும் வந்து சாப்பிடலாம். ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இளைஞன், வயதான யாரு வேணாலும் வந்து சாப்பிடுங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் வரக்கூடாதுன்னார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், நாத்திகன் மட்டும் இந்த பந்தலில் வந்து சாப்பிடக்கூடாது, மற்றபடி யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அந்த ஊர்ல ஒரு நாத்திகன் இருந்தான். அவன் யாருக்கும் தெரியாம ஒரு துண்டை போட்டுட்டு வந்து பந்தியில் உட்காந்துட்டான். அதையும் இவர் கண்டுபிடிச்சிட்டு எந்திரின்ட்ட, நீ வந்து சாப்பிடக்கூடாது, உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு. அப்ப அந்த வழியாக ஒரு சாது, ஒரு துறவி வந்தார். ஐயோ பாவ, சாப்பிட்டுட்டு போட்டும் விடு அப்படின்னார். இல்ல, நான் போட்ட கண்டிஷன் உனக்கு தெரியாதா அப்படின்னார். அப்ப அவர் சொன்னார், எவ்வளவோ பணம் வச்சிருக்கிற, ஒரு நாள் வந்து கடவுளுடைய பேரை சொல்லல அப்படிங்கிற கோபப்பட்டு ஒரு நாள் இவனுக்கு சாப்பிடாம போடாம விட்டுட்ட. இவனுக்கு வயசு 50 ஆச்சு, ஒரு தடவை கூட இவன் கடவுள் பேரை சொன்னதில்லை, கடவுள் இல்லை இல்லைன்னு தான் சொல்லி இருக்கிறேன். பகவான் 50 வருஷம் அவனுக்கு படி எழுந்தாரே, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னா. அப்ப பணம் இருக்கிற இடத்துல பக்தி இருக்காதுங்க நடுவர். அவர்களுக்கு மணி அடிக்கிறதுங்கிறது என்னுடைய கடமை, அதனால தானா நான் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா. கடமையை வந்து தவறாமல் செய்கிற மணி. பக்திங்கிறது கடனேன்னு செய்யறதா இருக்கக்கூடாது நடுவர்களே. பக்தி வந்து உள்ளபூர்வமாக செய்யக்கூடியதாக இருக்கு. அதுலயும் மணி இருக்குங்கிறாரு அவரு. அதுலயும் மணி இருக்குதுங்கிற அவர் எந்த காலத்திலையும் திருந்த மாட்டார். ஆமா. கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மகாபாரதத்துல நமக்கு தெரியும், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்தது அப்படின்னு தெரியும். ஆமா. போருக்கு முன்பாக கண்ண பெருமானுடைய துணை யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாண்டவர்களும் போய் அவரை முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, கௌரவர்களும் போய் பார்க்கறாங்க. கௌரவர்களினுடைய தலைவனான துரியோதனன் முதல்ல போறான். கிருஷ்ண பரமாத்மா அப்படியே ஸ்ரீரங்கத்தில் படுத்துமாறு அப்படியே படுத்திருக்காரு. துரியோதனன் போய் பார்க்கறாரு, தூங்கிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சு தலைமாட்டில் உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனன் வர்றான். அவனு வந்து பார்க்கறான், கிருஷ்ண பரமாத்மா தூங்கிட்டு இருக்கிறார். கால் மாட்டில் போய் உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே காலை லேசா தொடுறான். தொட்டவுடன் பகவான் கண்ணை முழிக்கிறார். கண்ணை முழிச்சிட்டு நேரா அர்ஜுனனை தான் பார்க்கிறார். ஏன்னா கால் மாட்டில் உட்காந்துருக்கானா இல்லையா. பார்த்துட்டு, அர்ஜுனா உனக்கு என்ன வேணும் சொல், நான் தருகிறேன் அப்படிங்கிறார். உடனே துரியோதனன், பகவானே நானும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் தான் முதலில் வந்தேன் அப்படிங்கிறார். நான் முதல்ல வந்த, நீங்க எனக்கு தான் முதல்ல வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு கண்ணன் சொல்றார், நீ சொல்வது நியாயம், ஆனால் நான் முதலில் யாரை பார்த்தேன்னா அர்ஜுனனை தான் பார்த்தேன், அதனால அவனுக்கு வரத்தை கொடுத்துட்டு உனக்கு தருகிறேன் அப்படின்னார். அர்ஜுனா உனக்கு என்ன வேணும், எங்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு என்ன வேணும், 2 பேருக்கு என்ன வேணும்? என்னிடம் 1 கோடி கோபாலர்கள் இருக்கிறார்கள், வீரர்கள் இருக்கிறார், என்னிடம் பெரிய படைபலம் இருக்கிறது, இது வேணுமா அல்லது நான் வேணுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், மகாபாரதத்திலே யுத்தத்திலே ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு ஒரு சபதம் பண்ணார் கிருஷ்ண பகவான். அவர் எந்த ஆயுதத்தை எடுத்து யார் மேலையும் பிரயோகம் பண்ண மாட்டார். அப்ப அவரால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்ப அவர் கேட்டார், நான் வேணுமா, என் தரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் வீரர்களும் வேணுமான்னு கேட்டார். உடனே அர்ஜுனன் வந்து, பகவானே நீங்க மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னார். ஆனா துரியோதனனுக்கு மகிழ்ச்சி, பரவாயில்ல உன்னுக்கு உதவாத கிருஷ்ணரை வந்து வாங்கிட்டேன், நமக்கு பெரிய படைபலம் இருக்குதுன்னு மகிழ்ச்சியோட வாங்கிட்டு போயிட்டான். போர் முடிந்தவுடன் என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும், யார் ஜெயித்தார்கள் அப்படின்னு தெரியும். எத்தனையோ படைகள், பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணர், கர்ணன், எத்தனையோ பெரிய வீரர்கள்லாம் இருந்த அவ்வளவு பெரிய படை அந்த 5 பேர் கொண்ட சிறிய பாண்டவர்கள் படையால் அழிக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட பகவான் இருந்தார். பக்தி எங்கு இருக்கிறதோ அதுதான் ஜெயிக்கும். அருளே என்று சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஒரு நல்ல தீர்ப்பு கூறணும், அதுவும் இல்லை இதுவும் இல்லைங்கிற மாதிரி தீர்ப்பு கூறக்கூடாது. சரி. ஒரு ஊர்ல ஒரு ரொம்ப நல்ல ஒருத்தர் இருந்தார். அவரை கலாய்க்கணுங்கிறதுக்காக 2 பேர் போனாங்க. ஒருத்தன் சொன்னா, ஐயா நான் உங்களை முட்டாள்னு சொல்றேன், இவன் உங்களை அயோக்கியன்னு சொல்றேன், இதுல 2ல நீங்க என்னன்னு நீங்க சொல்லணும் அப்படின்ட்டான். இப்ப நடுவருக்கு சிக்கலா போச்சு. முட்டாள்னு சொல்ல முடியாது, அயோக்கியன்னு சொல்ல முடியாது. சிரிச்சுக்கிட்டே 2 பேருக்கு பக்கத்துல வந்து 2 பேருக்கு கையிலையும் தோல்ல போட்டுட்டு,
நான் 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிறேன் அப்படின்னார். முட்டாளுக்கு அயோக்கியனுக்கு நடுவில் இருக்கிறேன். அது மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லிடாதீங்க. ஒரு தெளிவான ஒரு நல்ல தீர்ப்பை. நான் என்ன உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கேன், வேற என்ன பண்றேன்? என்ன அதாவது முடிங்க, நான் சொல்றேன் இன்னொரு விஷயம். நாரதற்ற போய் லட்சுமியும் லட்சுமியோட அக்காவும் போய் கேட்டாங்களாம். லட்சுமிக்கு அக்கா யாரு சொல்ல வேண்டாம், பேர சொன்னா தெரியும். லட்சுமிக்கு அக்கா வந்து மூத்தவள்னு சொல்றது, இந்த மூத்த தேவி. அதை நம்ம மாத்தி வேற மாதிரி திட்டுறோம் நம்ம ஊர்ல. மூத்த தேவி இவ வந்து இளைய தேவி, ஸ்ரீதேவி. இந்த இளைய தேவியாக இருக்கிற மகாலட்சுமி இருக்கிறாளே, மகாலட்சுமியும் ஸ்ரீதேவிக்கும் மன வருத்தம் வந்துருச்சு. யாரு அழகு 2 பேர்ல? இவன் நான் அழகுங்கிறா, அவ அழகுங்கிறா. நாரதத்தை போயிருச்சு பஞ்சாயத்து. நாரதத்தை போய் கேட்டாளா, நாரதரே நாங்க 2 பேர்ல யார அழகு? அவர் தான் நடுவர். அவர் சொன்னாரா, அவன் மூத்த தேவியை பார்த்து, இங்க வா இங்க நில்லு, நீ ஸ்ரீதேவி அங்க போனாரா. ஸ்ரீதேவிய மகாலட்சுமி அங்கிட்டு போய் சொல்லிட்டாரா. மூத்த தேவிய பக்கத்துல வந்து நிக்க சொல்லிட்டாரா. இப்ப சொல்றேன், மூத்தவளை பார்த்து நீ போறது அழகா இருக்கு, நீ வாரது அழகா இருக்குனாரா. மூத்த தேவியாக இருக்கிறவள் போவது அழகு, இளைய தேவியாக இருக்கிற மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றது அழகு. அதனாலதான் வீட்டுக்குள்ள நம்ம வர்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து முன்னாடி மாட்டி வைக்கிற நிலையில மகாலட்சுமி வரணும்னு. இது ரொம்ப அழகா இருக்கு. ஆகவே ஒரு நல்ல தீர்ப்பை சொல்ல வேண்டும். புத்தாண்டில் பக்தர்கள் மனம் மகிழுமாறு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் அதே விஷயம். ஆனா நல்ல நிறைய கதைகள் தத்துவங்கள் எல்லாம் சொன்னார். 2 பக்கமும் பேசியிருக்கா. காசு பணமா கடவுள் அருளாங்கிறதுல ரொம்ப அருமையா. இந்த பக்கம் காசு பணத்துக்கு வெளுத்து வாங்கியிருக்கு, இந்த பக்கம் கடவுள் அருளுக்கு. இந்த பக்கம் ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு டீம், நல்ல பேச்சாளர்கள். ரொம்ப அவங்களுடைய கருத்துக்களை ஒருத்தர் கருத்தாவும் ஒருத்தர் நகைச்சுவையாகவும் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு அணிலையும் ஒருத்தர் கருத்து ஒருத்தர் நகைச்சுவை. அதுக்காகவே ரொம்ப அழகா பிரத்யேகமா தயார் பண்ணி இந்த விஷயங்களை பிள்ளையார்பட்டிங்கிற திருக்கோவிலுக்கு வந்து அவங்க வந்து பேசினதுனால 4 பேச்சாளர்களுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கடவுளையை பெருமக்கள் கொடுத்து வாழ்த்த வேண்டும். என்ன அருமையா ரசிக்கிறாங்க. நீங்க எல்லாம் நல்லா கைதட்டியே சிரிக்கிறீங்க. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லாம் பல ஊர்களில் போய் தவிச்சு தண்ணி முடிச்சு சீப்பட்டு சின்னவனப்பட்டு உண்மையிலேக்கா நாங்கெல்லாம் இந்த சில சமயங்களில் மதுரை பக்கத்தில் ஒரு ஒன்றே பேச விட்டா நான் மட்டுக்கு ஓரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். 10 பேர் அப்படின்னு வரிசை அப்படி தான் கூட்டம்லாம் கூடியிருக்கு. ஒரு பிள்ளையும் சிரிக்கவே இல்லை. நடுவில் அப்படி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். நான் அவரை பார்த்து என் நாட்டாமையா, ஏயா ஒரு வேலையும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க என்ன, அதுக்கு ஒரு மீசியை முறுக்கி விட்டு நான் உட்காந்துருந்தா எப்படி சிரிப்பாங்க என்ன. முதல்ல நீ இறங்கி கீழே வையா, அப்போ தாங்க மற்றவங்க சிரிப்பாங்க. வரிசையாக 5-6 ஜோக் சொன்னேன். இந்த பக்கம் ஒரு 5-6 பொம்பளை பிள்ளைய ஆனந்தமாக சிரிச்சிச்சு. எனக்கு இவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இன்னும் 5-6 ஜோக் எடுத்து விட்டுருக்கு. அங்கேருந்து வயசான பாட்டி தங்குதுங்கன்னு இந்த பிள்ளை கணத்தில் சப்ப சப்ப சப்பன்னு அரவிடுச்சு. என்னடி சிரிப்பு பண்ணி கிடக்கு உங்களுக்கு சிரிப்பு? அந்த தம்பி தேவகோட்டம் வந்து உயிர் போக பேசிக்கிட்டே உங்களுக்கு கேளை சிரிப்பா வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு அந்த பாட்டி என்னை பார்த்து சொல்லுது, தம்பி நீ தைரியமா பேசு, யாரும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். நான் காலில் இருந்து மட்டும் ஆத்தாதாய் நீ போயிட்டு வா, நான் வந்ததே சிரிக்க வைக்கிறது அப்படின்னு அதுக்கு விளக்கப்பட்ட பாட்டு பெரும்பாடா போச்சு. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னாங்க, நீங்க ரசிக்கிறிய பாருங்க, அதுதான் பெரிய வெற்றி. ஒரு நிகழ்ச்சிக்கு ரசிப்பு தான் ரொம்ப அருமை. ஏன்னா சில பேர் இலையில ஜிலேபியை வச்சா கூட மூஞ்சியை சுடிச்சுக்கிட்டே சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஆனந்தம், அதை ரசிக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்தையும். ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கை இந்த 2014ஆம் ஆண்டினுடைய நிறைவு பகுதி கிட்டத்தட்ட எவ்வளவு நிமிஷம் இருக்கு? 15ல இருந்து 20க்குள்ளதான் நிமிஷம் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தான் இருக்கு. அதை ஒட்டி நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டுல நாம இந்த கொடுத்திருக்க தலைப்பே எதுக்கு? புத்தாண்டில் மனிதன் இறைவனிடம் பெரிதும் வேண்டுவது என்ன? எதுக்காக நம்ம இறைவன்கிட்ட வந்திருக்காங்கிறதுக்கு. எந்தெந்த மாவட்டத்திலேயோ எந்தெந்த ஊர்லயோ பிறந்தவங்க ஒண்ணு கூடி இன்றைக்கு இணைவதற்கான ஒரு நல்ல ஒரு சூழலை நம்ம எல்லாரும் இந்த ஆத்மாக்கள் இணையணுங்கிற ஒரு மிகப்பெரிய விதி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இறைவன். அதற்கான வினை சட்டம் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நல்ல கருத்தை கேட்கணும்னு நான் சொன்னார்ல, ஒவ்வொருத்தரும் நியூ இயருக்கு எங்கெங்கயோ போவாங்க, எனக்கு தெரியும். நம்மளும் இந்த உலகத்துல வாழ்ற நவீன காலத்துல. ஆனால் நல்ல ஒரு அருமையான ஒரு இறைவனுடைய சன்னிதானத்திலே வந்து நல்ல தமிழை முழங்குவதற்கும் நல்ல கருத்துக்களை சிந்திப்பதற்கும் நல்ல விஷயங்கள் குறித்து பேசுவதற்கும் 2014ஆம் ஆண்டினுடைய நிறைவு பகுதியிலே நல்ல தத்துவங்களை உரைப்பதற்கான ஒரு வாய்ப்பை, அதை கேட்பதற்கான தருணத்தை தந்திருக்கிறானா இறைவன். நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்த பெருமக்கள். ஏன்னா நல்ல விஷயத்தை கேட்காத செவி என்ன செவி, நல்ல விஷயத்தை பார்க்காத கண் என்ன கண், நல்ல வார்த்தையை பேசாத வாய் என்ன வாய். கல்யாணக்கார வீட்டில் போய் பொங்கல்ல ஒரு கல்லு, பொங்கல்ல ஒரு கல் என்ன தப்பு இல்லை. இந்த ரயில் பள்ளியிலே பண்ணேன். பொங்கல்ல கல் விழுந்தா தப்பா? பொங்கல்ங்கிற சொல்லையே கல் இருக்கு, அது வேற விஷயம். பொங்கல்ல கல்லு,
உடனே அங்கே இருந்து 2 பேர் கல்யாணக்கார வீட்டுல பேசுறான், என்னடா இது இளவு பிடிச்ச பொங்கல்னா, கல்யாணக்கார வீட்டுல பேசுற வார்த்தையாது. உடனே அங்கே இருந்து ஒரு தலையில உருமா கட்டிட்டு எவன்டா இளவு கருவம் இளவெல்லாம் பேசி சுத்த கருமாந்திரம் முடிச்சு ஆளப்படாங்களாம். ஒருத்தர் வந்தா எவன்டா இளவு கருமாந்திரம் பேசிங்களா, நீங்களாம் யாரா, நீங்களா உங்களெல்லாம் சுடுகாட்டில் ஆடா போய் செம்மணும். இன்னொருத்தர் வந்து நல்ல வார்த்தைகளே பேசலங்க. தயவு செய்து இந்த ஆண்டிலிருந்து என் பெருமக்களே, உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் எல்லாம் நற்சொற்களாக பிறக்க வேண்டும் என்று நாம் சூழலை எடுத்துக்கொள்ளும். நல்ல வார்த்தை பேசணும். நீங்க நல்ல வார்த்தையை பேச ஆரம்பிக்க உங்க வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய திருப்பத்திற்குள்ளாக மாறுங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னான். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எவ்வளவு பேசுறான், எத்தனை வார்த்தை நல்ல வார்த்தை இருக்கு. நல்லா இருக்கட்டும் சொல்லி பாருங்க. எதையுமே நல்லா நம்ம அன்றைக்கு பிச்சை அவர்களை வந்து பார்த்தோம்னா, பிச்சை குருக்கள் அவர்கள் சேவமா இருங்கன்னு சொல்லுவார். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. நான் இங்க லண்டனுக்கு போயிருந்தேன், உங்க மாப்பிள்ள இங்க இருக்கார், கணேச குருக்கள். என்ன அருமையா கவனிச்சுட்டார் தெரியுமா நம்மள. நல்லா இங்க இருந்து பிள்ளையார் எங்க போனாலும், லண்டன்ல எல்லா கோயில்லையும் நான் போன இப்ப 10 நாளைக்கு முன்னாடி லண்டன் கோயில் நிறைய 35 கோயில் இருக்கு. தமிழ் கோயில்கள், பிள்ளையார் கோயில், அம்பாள் கோயில் நிறைய இருக்கு. எங்க போனாலும் எல்லா இடத்திலையும் நம்ம பிள்ளையார் பட்டியிலே வேத பாடசாலையிலே பயின்றவர்கள் தான் அங்கே பிரித்தானிய மண்ணில் கோலோச்சுகிறார்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு மண்ணாக உலகம் முழுவதும் தன்னுடைய கிளையை பரப்பியிருக்கிற ஒரு அருமைக்குரிய ஆணி வேறாகத்தான் இந்த மண் இருக்கிறது என்கிற பெருமை இந்த பிள்ளையார்பட்டி திருத்தலத்துக்கு உண்டு. ஏன் நம்மலாம் இந்த ஊர்ல நான் சொல்றது வந்து இந்த 13 வரி எழுதி ஒரு கவிஞன் புகழ் பெற்றான். யார் தெரியுமா? 13 வரி இலக்கியத்துல 13 வரி எழுதி புகழ் பெற்ற யார் தெரியுமா? கணியன் பூங்குன்றன். யாதும் குரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறதரவாரா இனிதன மகன்றென்றும் இனமே முடிவின் இன்னாதெந்த நிலமே வானம் தந்துளி தலை ஆனாது கல்புறுதிறங்கு மல்லல் பெரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைவோலாரையில் நீர்வழிப்படுவோம் என்பது காட்சி தெளிந்தனமாக மாட்சியின் பெரியோரை வியத்தல் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே. 13 வரிதாங்க. ஆனா கணியன் பூங்குன்றன் என்கிற மிகப்பெரிய அறிஞர் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளிருக்கிற அந்த 2 வரி ஐநா சபை என்கிற மிகப்பெரிய உலகத்தை அத்தனை நாடுகளையும் இணைக்கிற சமாதான அமைப்பினுடைய சுற்றுச்சுவத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வாசகம் எங்கள் சிவகங்கை சீமைக்காரன் கணியன் பூங்குன்றன் வரிதான். கணியன் பூங்குன்றது மைபாலம்பட்டி, நம்ம பூங்குன்ற நாடு. அவர் எழுதின வரிதான் இங்க ஐநாவில் எதிரொலிக்கிறது என்று சொன்னால், உலக மக்கள் அத்தனை பேரையும் ஒருவராக கருதக்கூடிய வாய்ப்பு அன்பாலும் அருளாலும் மட்டும்தான் ஏற்படும். பணத்தால வேற. லண்டனுக்கு போனா ஸ்டெர்லிங் பவுண்டு, சிங்கப்பூருக்கு போனா சிங்கப்பூர் டாலர், இதே இது துபாய்க்கு லட்சுமண ஊருக்கு போனோம்னா திர்காம், இதே மஸ்கட்டுக்கு போனோம்னா ரியால். ஒவ்வொரு ஊருக்கும் பணம் மாறுபடுது. இதே ரூபா இலங்கையில வேற, நம்ம கொண்டே கொடுத்தோம்னா அதுக்கு வேற மதிப்பு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்தியால நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க துபாய் போனா திர்காவை மாத்தணும், அமெரிக்கா போனா டாலரா மாத்தணும், சிங்கப்பூர் போனா சிங்கப்பூர் சிங் டாலரா மாத்தணும், இதே இது நீங்க கனடாவுக்கு போனா அந்தந்த நாட்டுக்குரிய டாலரா மாத்திட்டே போனோம். ஆனால் இங்கு சம்பாதிக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு மேலுலகத்திற்கு சென்ற பிறகும் நீங்கள் செலவழிக்க வேண்டுமா? என்னவாக மாற்ற வேண்டும்? புண்ணியமாகவும் தர்மமாகவும் அறமாகவும் மாற்ற. அறமும் தர்மமும் தாயா உங்க பின்னாடி வரும்னு சொன்னதுதான் நம்ம உலக தர்மம். அதை சொன்னதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள், அதை சொன்னதுதான் தமிழ் இலக்கியங்கள். அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. நீ அறம் செய்ய வேண்டாம், அறம் செய்யறதுக்கு விரும்பு, அது போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அறத்தை செய்யறதுக்கான மனசை தர்றது எதுங்க? அருள் தானே. பணம் வந்து இல்லாம எதுவும் உண்டா? அதே யோசிப்போம். இப்ப அருளை பத்தி பேசினாங்க. எல்லாம் பணம் இல்லாம ஏதாவது நடக்குமா? பணம் எல்லாத்துக்கும் தேவை. பணம் இல்லாம வாழ்க்கையில எதுவுமே இல்லை. பிறந்ததுல இருந்து கருவறை தொடங்கி கல்லறை வரை சில்லறை இல்லையில் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. பணம் தான் வாழ்க்கையில முக்கியம். பணம் இல்லாம எதுவும் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு சமூகத்தாருடைய திருமணத்துக்கு போனீங்கன்னா மொய்யே கொடுக்காம ஒரே 1 ரூபா மட்டும் மொய் எழுதுற ஒரு சமூகம் இருக்குன்னா அது எங்க செட்டிநாட்டில் மட்டும்தான். அந்த ஊர்ல வந்து நான் பணத்தை பத்தி பேச முடியுமா? பணம் 1 ரூபா தான் மொய், ஒரே 1 ரூபா தான். நீங்க சொல்ற அந்த 1 ரூபா இல்ல, பெரிய 1 ரூபா இல்ல, சின்ன 1 ரூபா காசு, 1 ரூபா காயின் எழுதுனா போதுமையா. அந்த வழக்கம் உலகத்துல இந்த பகுதியில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் வச்சுக்கல. ஏன் தெரியுமா? பணம் பெரிய விஷயமாக கருதப்படாத மக்களுக்கு முன்பு நாம் பணத்தை முன்னிலைப்படுத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? மனிதன் வாழுகிற சமூகம் தான் அவனுக்கு கற்பிதங்களை கற்றுக் கொடுக்கிறது.
அந்த மனிதனோடு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள் தான் அவனுக்கு மிகப்பெரிய அர்த்தங்களை தருகிறது. என் அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த அருமையான சபையில சொல்லணும்னா ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் சொல்றேன். ஒரு ஊர்லயா நல்லா கேட்டுங்க, ஒரு ஊர்ல ஒரு காட்டுக்குள்ள நிறைய ஒரு பானை நிறைய தங்க காசு பானை நிறைய. உடனே அந்த தங்க காசை பார்த்தோன்னே சாமியார் ஒருத்தர் வெளியே ஓடி வந்தார். சாமியார் தங்க காசை பார்த்தோன்னே ஒரு சாமியார் வெளியே ஓடி வந்து ஆட்கொள்ளின்னு வெளியே வந்தார். ஆட்கொள்ளின்னு என்னடா ஆட்கொள்ளின்னு 2 பேரும் கேட்டாங்க. என்னடா ஆட்கொள்ளிங்கிறானே, என்னடா ஆட்கொள்ளின்ட்டு 2 பேரும் உள்ள போய் என்ன சாமினா உள்ள போனா பெரிய தங்கப்பானை நிறைய தங்க காசா இருக்கு. அவர் புரியாதவர ஆட்கொள்ளிங்கிறாரு. தங்க காசு எவ்வளவு சந்தோஷம். 2 பேரும் இப்ப கொண்டு போகப்படாதா, நைட்டு கொண்டு போவோம். நைட்டு எல்லா பயிலும் தூங்கிடுவாங்க. நம்ம இருட்டில் கொண்டு போனாத்தேன் இந்த ஊருக்குள்ள தெரியாது. 2 பேரும் கொண்டு போகணும்னு பகல் பூரா காத்தே கிடந்து நைட்டு இருட்டினதுக்கு பிறகு ஒரு 4 மணி வாக்கில் பசி வந்துருச்சு 2 பேருக்கு. சாயங்காலம் இருட்டல. அப்பதான் ஒருத்தர் ஐடியா கொடுத்தா, நான் இந்த இதை பார்த்துக்கணும் இங்கே உட்காந்துருக்கேன், நீ என்ன பண்ணு ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, நீ சாப்பிட்டுன. சரி ஓகேன்னு ஒருத்தன் வெளியே போனவன் என்ன பண்ண, இங்கே சாப்பிட்டுட்டு இவனுக்கு சாப்பாடை வாங்கிட்டு வாங்கின சாப்பாட்டில் அந்த பானையை பூரா நம்மளே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சேன். நல்லா கேட்டுக்குங்க. இவன் என்ன பண்ண, அவன் வந்து சாப்பாடை கொடுத்தோடனே அவனை அடிக்கிறதுக்கு ரெடியா 6 மணி ஆனவன கருக்கல்ல மரத்து மேல கட்டையை உன்னை ரெடியா வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். நேரம் வந்து நண்பா இந்தாடா சாப்பாடுன்னு வச்சு குனிஞ்சான்ல, மண்டையிலே ஒரே அடியா அடிச்சு அவனை காலி பண்ணிட்டு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு எடுத்துட்டு போக முடியாம அங்கே விழுந்து இவனும் செத்தான். ஆட்கொள்ளின்னு அப்ப சாமியார் கத்துனாரே, அப்ப தெரியாம போச்சையா அந்த அறிவு. நல்லா தெரிஞ்சுங்க. நல்லா அன்னைக்கு பண்ணாரு, பிறக்கும் பொழுது கொடு வந்தது ஏதுமில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடுவோவது ஏதுமில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமரை என் சொல்வேன் கட்சி ஏகம்பரேன்னு பாடின பட்னத்தார். எவ்வளவு பெரிய ஞானி. 9 நவநிதிகளை எல்லாம் துறந்த சாமிங்க அவரு. அவரையே எப்படி நல்லா கேட்டுங்க. ஒரே ஒரு விஷயம், சாமியார் ஆயிட்டாரு. சாமியாராகி நல்லா கேட்டுங்க, சாமியாராகி கோவணத்தை கட்டிக்கிட்டு உடை கோவணம் உண்டு அங்க பிறந்தனி உண்டு உணவின் கடகாயில் உண்டு அந்த தண்ணீர் உண்டு விடையேறி மீசர் திருநாமம் உண்டு இந்த மேதினிக்கே வடகோடு இருந்தன தென்கோடு இருந்தன வான்பிறக்கேன்னு சாமியாரா போய் பட்டணத்தார் ஒரு பெரிய துறவி சாமியாரா உட்கார்ந்துருக்காரு. அப்ப நல்லா கேட்டுக்குங்க, அந்த நாட்டுக்கே ராஜா, சோழ தேசத்துக்கே ராஜா, இவர்கிட்ட கடன் வாங்கினவர். அவர் முன்னாடி வந்து கைகட்டி வாய் ஊத்தி நின்று பட்டினத்தாரை பார்த்து கேட்டாராம், சாமி நேத்து வரை நீங்க எனக்கு கடன் கொடுத்தீங்க, நீங்க பணக்காரரு கோடீஸ்வரன், இந்த சோழ நாட்டுல நீங்க தான் பணக்காரரு, பணக்கார செட்டியார்னா நீங்க தான், உங்களை நம்பித்தான் இந்த நாட்டில் நான் கடன் வாங்கி நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்க இப்ப எல்லாத்தையும் தொடர்ந்து சாமியார் ஆயிட்டீங்க, நான் ராஜா. அப்ப பணக்காரனா இருக்கிறத விட துறவியா போறதுல எதுவும் மகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டேன். நல்ல கேள்வி. பட்னத்தார் சொன்னாரு, நிஷ்டையில உட்கார்ந்து இருந்த சாமி கண்ணை திறந்து சொன்னாரு, ஏப்பா நேத்து வரையும் ஓ சபையில பணம் கொடுக்கறதுக்கு நான் கைகட்டி வாய் ஒத்தி தட்டுல பணத்தை வச்சு பவ்யமா ஓ முன்னாடி கைகட்டி நின்னேன், நான் பணக்காரன், உனக்கு கடன் கொடுத்த நீ ராஜா. ஆனா இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் கோவணத்தை கட்டி சாமியாரா விபூதியை மட்டும் வச்சு உட்கார்ந்துருக்கேன், நீ ஏன் முன்னாடி இந்த நாட்டுக்கே ராஜா கைகட்டி வாய் ஒத்தி நின்று பணிவா என்கிட்ட கேட்கிற, யான் அமர நீ நிற்க, இதை செய்தது என்னுடைய துறவுன்னு சொன்னாராம் பட்டணத்தார். வாழ்க்கையில பணத்தை நல்லா தெரிஞ்ச பெண்கள் இத்தனை பேர் இருக்கிய, காலில் 250 ரூபா 300 ரூபா 500 ரூபாய்க்கு செருப்பை வாங்கி மாட்டிக்கிறான். ஆனா 10 காசு கூட பெறாத குங்குமத்தை நெத்தியில் தூக்கி வைக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, 10 காசு கூட பெறாத குங்குமம் நெத்தியில இருக்கிறது, மதிப்பு காசால இல்லை. எந்த ஒரு பொருளுக்குமான மதிப்பு அதனுடைய விலையிலே இல்லை, அது இருக்கும் நிலையிலேதான் இருக்கிறது என்பதுதான் ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்த தத்துவம். அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த அருமையான சபையில என் நண்பர் சொல்லிக்கிட்டே இருக்கார், 3 நிமிடத்தில் 2015ஆம் ஆண்டு பிறக்க போகிறது. இந்த பிள்ளையார்பட்டி திருத்தலத்திலே கற்பக விநாயக பெருமான் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்கும் என்கிற வாசகத்தோடு ஒரு இறைவன், அவரே சகல செல்வமும் தான் சொல்றார். சகல செல்வமும் அதுல என்ன முக்கியம் தெரியுமா, இறைவனுடைய அருள் என்பது ஒரு பெரிய செல்வம், அதை மறந்துடக்கூடாது. கலையாத கல்வி,
குறையாத வயது, ஒரு கபடு வராத நட்பு, கன்றாத வழமை, குன்றாத இளமை, கழுப்பு நீளாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத விதியம், கோராத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, துய்ய நின் பாதத்தில் அன்பு. இறைவனுடைய பாதத்துல அன்பு இருந்தா தாண்டா உனக்கு 15 கிடைக்கும்னு அர்த்தம் இல்லையா? சும்மா போய் கேட்க முடியுமா? நாலஞ்சு இப்ப பாருங்க, வேயிர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேதரவி ஆசர் திங்கள் கங்கை முடிமேல் அழிந்து உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சும்மா உள்ளவனுக்கு கிடையாது, அடியாரா இருந்தா தான் இதெல்லாம் நீ சொன்னபடி கேட்கும். நீ சாமியை கும்பிட்டாத்தே அதெல்லாம் நடக்கும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு திருஞான சம்பந்தர் பாண்டானா சும்மாவா? நிழலணிந்தடியேன் உன் நித்தலும் கை விடுவேன், வாழன கண்மடவாள் அவள் வருந்துதல் வேண்டாமே, கோளில் எம்பெருமான் குண்டையூர் செல்ல பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியேன்னு அங்கிருந்த நெல்மலைய திருவாரூர்ல வந்து குவிங்கன்னு சொல்லி சிவபெருமானுக்கே கட்டளையிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சொன்னா அவர் மீது கொண்ட அன்பால் தான் சிவபெருமான் நெல்மலையை கொண்டாந்து பூதகணங்களை வச்சு சேர்த்தான். இதெல்லாம் அன்பால தாங்க முடியும், இறைவனை அன்பால மட்டும்தான் அடைய முடியும். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த அருளா இருக்கட்டும் இல்ல பணமா இருக்கட்டும், கையில ஒண்ணுன்னு தூக்கிட்டார். ஒரே ஒரு நிமிடத்தில் 2014 கழிந்து 2015க்குள்ளே போகிறோம். என் அன்பிற்கினிய பெருமக்களே, பொன்னும் மெய்ப்பொருளும் தருகிறவன் அவன், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை, எழிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை, மறக்கலுமாமேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினாங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அவன் தருவான். எப்ப தெரியுமா? வேண்டத்தக்கதறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், எப்ப கொடுக்கணும்னு தெரியும், ஏன் கொடுக்கணும்னு தெரியும், எதுக்காக கொடுக்கணும்னு தெரியும். ஆகையினால வேண்டக்கூடிய மனிதர்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு பணம் வேணும்னா அவன் பணத்தை தருவான், அருள் வேணும்னா அருளை தருவான். எனவே இந்த மக்களுக்கான தேவையை அறிந்து தரக்கூடியவன் உள்ளே இருக்கிற கற்பகமூர்த்தி என்கிற கடவுள் என்பதனாலே என் அன்பிற்கினிய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்க பெற்று 2015ஆம் ஆண்டிலே மகிழ்ச்சி பொங்க மனதிற்கிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக மலர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, மகிழ்ச்சி பல்லாண்டு 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 பல்லா இரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா நீ சேவடி செவ்வி திருக்காப்பு என்று வாழ்த்துவது போல உங்கள் இல்லங்களிலே உங்கள் உள்ளங்களிலே புதிதாக பிறந்திருக்கிற இந்த 2015ஆம் ஆண்டின் துவக்க நிமிடத்தில் உங்கள் அத்தனை பேருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து எல்லா மகிழ்ச்சியும் பொங்கி உங்கள் வீட்டில் திருமணம், உங்களுடைய குழந்தைகள் பாக்கியம், உங்களுடைய படிப்பு செல்வம், உங்களுடைய கல்வி கேள்வி ஞான வேலை அத்தனையும் கிடைத்து இந்த 2015 8 என்கிற ஆதிக்கத்திலே வருகிற இந்த ஆண்டு 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8. ஏன் 8ன்னு வச்சான்னா எவ்வளவு கீழே போன மனுஷனையும் உயர்வை எட்ட செய்யக்கூடிய ஆண்டு இந்த 8. 8ன்னு ஏன் வச்சான்னா உயர்வை எட்டக்கூடியது, எட்டாத உயரங்களை எல்லாம் எட்ட வேண்டிய ஆண்டாக இந்த 2015 கற்பகமூர்த்தியின் அருளால் உங்கள் அத்தனை பேருக்கு வாய்க்கட்டும் என்று என் அன்னை தமிழை வேண்டி இறைஞ்சி வாழ்த்தி, இந்த PKNK ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டிகள் உங்க 2 பேருக்கும் அன்னை தொண்டர் நாராயண அண்ணன் அவர்கள், மோகன் செட்டியார் அவர்கள், என் அன்பிற்கினிய பெருமக்கள் 2 பேரும் இந்த நல்ல நிகழ்வை, நல்ல வார்த்தைய, நல்ல தேவார திருவாச பாடல்களை எல்லாம் நாங்க சொல்றதுக்கு இந்த 2014 நிறைவுல இதுல என்ன மகிழ்ச்சி தெரியுமா? தமிழ்நாட்டிலே ஒரு பட்டிமன்ற குழு போன வருஷம் பட்டிமன்றம் நடத்தி இந்த வருஷம் பட்டிமன்றத்தை முடிச்சால் நாங்களாத்தான் இருப்போம். ஏங்க, போன வருஷம் பட்டிமன்றம் நடத்தினா இப்ப இந்த வருஷம் பட்டிமன்றம் நடக்கிறான். அதுக்காக அன்னை 2 நாளைக்கு பேமெண்ட் கேட்போம் நினைக்காதீங்க. அதெல்லாம் அருள் தான் முக்கியம்னு நாங்க வந்துட்டோம். அதனால இந்த அருமையான சபையில கூடியிருக்கிற எல்லாருக்கும் எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரணும், அந்த ஆனந்தம் பெருகணும். நல்ல வார்த்தையை பேசுவோம், அந்த வார்த்தையே நல்ல வளத்தை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கும் நான் நம்பக்கூடியவன். நல்ல வார்த்தைகளால் உங்களுடைய வாழ்க்கை வளம் சேர்க்கட்டும். அந்த வார்த்தை எண்ணங்களால் வளர்வது. எனவே எண்ணம் சுத்தமா இருந்தா தான் நல்ல வார்த்தை வரும், நல்ல வார்த்தை வந்தா செயல்பாடு அழகா இருக்கும். எனவே ஒவ்வொருடைய எண்ணங்களும் அழகாக இருக்கட்டும், உங்கள் செயல்பாடுகள் அழகாக இருக்கட்டும். இந்த 2015
மகிழ்ச்சி பொங்கி உள்ளம் பூரிப்பாகி நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறி, நல்லது நினைச்சிருந்தா நல்லதுகளெல்லாம் நிறைவேறி நீங்க எல்லா வளத்தையும் நலத்தையும் பெற வேண்டும் என்று இந்த கற்பகமூர்த்தி உங்களுக்கு நலத்தையும் வளத்தையும் தர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான சபையில் எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பதற்காக இந்த பெருமக்கள் காத்திருக்கிறார்கள். எனவே பணத்தை எல்லாம் விட இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனா எனக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துல தனி பேச்சுக்காக இன்றைக்கு இரவு ஒரு 4-5 நாளா போட்டு இல்லாத தொந்தரவெல்லாம் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. பணத்துக்காக அது போயிருந்திருக்கலாம். பிள்ளையாருக்கு முன்னாடி பேசுறதை விட உலகத்துல எதுவும் பாக்கி இருக்காச்சு? என்ன கண்ணையாச்சு சொல்லுங்க, ருக்மிணியாச்சு, உலகத்துல பாக்கி இருக்காச்சு? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஏன் தெரியுமா, பிள்ளையாருடைய சன்னிதானத்துல பிள்ளையார் பட்டியில நம்ம படிச்ச தமிழை, நம்ம பேசின விஷயத்தை, சிந்திச்சதை வந்திருக்கிற பக்தர்களுக்கு முன்னாடி நம்முடைய ஞானத்தை கொடுக்கிறதுக்கு ஞானத்தினுடைய கடவுள் நம்மை பணித்திருக்கிறார் என்று சொன்னால் அதை விட உலகத்தின் பாக்கியம் உலகத்தில் வேறு ஏதுமே இல்லை. வேற என்ன இருக்கு? ஆகையினால என் அன்புக்குரிய பெருமக்களே, ஒன்ன மட்டும் சொல்றேன். 5 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் படிச்சேன். 5 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு அப்பா வந்து புது கார், 15 லட்சம் ரூபாய் காரு, 15 லட்சம் ரூபாய் காரை கொண்டாந்து வீட்டு வாசல நிப்பாட்டிட்டார். புது கார், நல்லா எல்லாரும் கேட்கணும் இந்த விஷயத்தை. 15 லட்சம் ரூபாய் கார் வீட்டு வாசல்ல நிக்குது. அப்பா போன் பேசிட்டே இருந்தார். பிள்ளை போய், சின்ன பிள்ளைங்க 5 வயசு 6 வயசு இருக்கும், குழந்தை, பெண் குழந்தை. அப்பா 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 இந்த கார் சாவி கொடுங்க, கார் கீ கொடுங்கன்னா அப்பா கார் கீயை கொடுத்தாரு. வாங்கிட்டு நேர ஓடி இந்த குழந்தை கார் கதவுல போய் கிறுக்குனா, பெயிண்ட் போச்சு, கீரல் பட்டு. எவ்வளவு கோபம் வரும் அப்பாவுக்கு. நேர போனாரு, பார்த்தாரு, முதுகுலே ஒரு அடி வச்சாரு, சுருண்டுன்னு. புள்ள சுருண்டு கீழே விழுந்துச்சு. நல்லா கேட்டுக்குங்க, சுருண்டு. உடனே அந்த புள்ள விழுந்தோன்னு அதை ஒன்னும் எந்திரிக்க முடியல. டக்குன்னு அந்த எந்த கார்ல கிறுக்குனதுக்காக அப்பா அடிச்சாரோ அதே கார்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து, ட்ரிப்ஸ் ஏற்றி அந்த பிள்ளைய பார்க்கறதெல்லாம் பார்த்து மெதுவாக கிளப்பி டாக்டர் அட்வைஸ் பூரா பண்ணி, இனிமே இந்த மாதிரி பண்ணாதையா, அவன் பெத்த பிள்ளை, பணம் முக்கியம்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணி அடிக்கப்படாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னடா கார்ல பிள்ளை கிறுக்குனச்சுன்னு போய் பார்த்தா அந்த பிள்ளை கார் சாவியை வச்சு அதுல எழுதியிருந்துச்சான், ஐ லவ் மை டாட், நான் என் தந்தையை நேசிக்கிறேன் என்று அந்த குழந்தை எழுதியிருந்ததான். நான் என் தந்தையை மிகவும் நேசிக்கிறேன், அன்புள்ள தந்தையே என்று எழுதியிருந்ததான். தன் குழந்தையின் அன்பை கூட புரிந்து கொள்ள முடியாத எந்திரமயமாகி போன இந்த உலகத்தில், பணத்தை மட்டுமே நேசிக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், அன்பால் தான் எதையும் சாதிக்க முடியும். அன்புதான் உலகத்தின் நிதர்சனமானது. யாரும் எதையும் கொண்டு வரவில்லை. காதிருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கை என்று சொன்ன பட்டினத்தடிகள் பிறந்த இந்த மண்ணிலே நான் பேசுகிற போது நம்பிக்கை பெருமக்களை, மாடுண்டு கண்டுண்டு மக்களுண்டு என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு என்படி கேட்டு விட்டோம். இனி கேள்வினமே ஓடுண்டு கந்தை கொண்டு உள்ளே எழுத்திங்கும் ஓத உண்டு தோடுண்டு கண்ணியா நமக்கு தொடங்கி உண்டே என்று பாண்ட பட்டசாமி இந்த மண்ணில் பிறந்தாரியா. இன்னும் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ஒன்றெந்திரு தெய்வம் உண்டெந்திரு உயர் செல்வமெல்லாம் அஞ்செந்திரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றெந்திரு நட நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று எந்திரு மனமே உனக்கு உபதேசம் பண்ண பட்டசாமி பிறந்த மண்ணியாது. எவ்வளவு பெரிய தேசம்! நாட்டமென்றே இரு சர்க்குரு வாதத்தை நம்பும் உங்கள் ஆட்டமென்றே இரு பொல்லா உடலை அறந்து சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடம் கவிழ் நீர் ஓட்டமென்றே இருந்து பண்ண சாமி பிறந்த மண்ணியாது. அப்படிப்பட்ட மண்ணிலே இருந்து பார்க்கிற போது புத்தாண்டில் மனிதன் இறைவனிடம் பெரிதும் வேண்டுவது, வேண்ட வேண்டியது, வேண்டத்தக்கது, வேண்டக்கூடியது கடவுள் அருளே, கடவுள் அருளே, கடவுள் அருளே, கடவுள் அருளால் உங்களுடைய மகிழ்ச்சி ஆனந்தமெல்லாம் பெருகட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஒன்னே ஒண்ணு நீங்க சொன்னீங்க மகராஜன் ஐயா, அதை சொல்லாம நான் நிறைவடைய கூடாது. சிவாச்சாரியா பெருமாள்கிட்ட கொண்டே பணத்தை போட்டா இதரா காசு கட்டினா பாத்துறான், இதை கண்டிப்பா சொல்லணும். நல்லா முக்கியமான பாயிண்ட் இதான். எதுக்கும் தீர்வு இல்லாம ஒரு பட்டிமன்றத்தை முடிக்கப்படாது. என்ன தெரியுமா? நீங்க காசு கட்டி போனீங்கன்னா, காசு கட்டி போய் பாக்குறவங்க கட்டண தரிசனத்துல போறவங்க கடவுளை பாக்குறாங்க. என்னையா 100 ரூபா 200 ரூபா 50 ரூபா 500 ரூபா கட்டி போறவங்க எல்லாம் கட்டண தரிசனத்திலே போகிறவர்கள் கடவுளை பார்க்கிறார்கள். கட்டண தரிசனத்திலே போகிறவர்கள் கடவுளை பார்க்கிறார்கள். ஆனால் தர்ம தரிசனத்திலே போகிறவனைத்தான் கடவுள் பார்க்கிறார். காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, ஒன்னும் கொடுக்க வேணாமியா, ஒன்னும் கொடுக்க, அதை பத்தி சாமி வருத்தப்படல, ஒன்னும் கொடுக்க வேணாமியா.
உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இறைவன் என்ன தெரியுமா சொல்றாரு? எதுவும் தர வேண்டாம், எது தெரியுமா தந்தா போதுங்கிறாரு. இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. நல்ல வார்த்தையை சொன்னா போதும். அன்னைக்கே திருமலர் பாடிட்டார், நல்ல இன்னுரையை பேசுங்க. அதைத்தான் இந்த ஆண்டோட செய்தியா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆண்டின் செய்தியாக உங்களிடத்தில் கேட்கிறேன். நல்ல வார்த்தைகளை பேசுவோம். யாரை பற்றியும் தவறான விமர்சனங்களை தவிர்ப்போம். யாரை பற்றியும் குறை சொல்கிற வார்த்தைகளில் இருந்து வெளியே வருவோம். நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். நீ என்று கை காட்டுகிற போது 3 விரல்கள் நம்மை நோக்கி இருக்கிறது. நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற போது 3 விரல்கள் நீ என்ன செய்தாய் என்று நம்மை பார்த்து கேட்கிறது. எனவே அன்றைக்கே பெருமக்களே, எனவே இந்த அருமையான சபையில் என்னென்ன சொல்லுங்களேன். அருமையான சபையில் அண்ணன் வந்து இந்த 76 ஊரையும் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. இந்த 76 ஊரையும் தயவு செய்து வரிசையா பாடிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவர் உட்கார்ந்துட்டோம், அப்புறம் நம்ம அண்ணன் சேர போடுறோம். இல்ல, இந்த விநாயகர் வந்து அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய கடவுள். பிள்ளையார்பட்டி கோவில் என்கிற 9 கோவில் ஒன்றாக விளங்கக்கூடிய மூர்த்தி. 9 கோவிலாக இருக்கிற நகரத்தார் பெருமக்கள் 96 ஊர்களில் இருக்கிறார்கள். அந்த 96 ஊர் இந்த 76 ஊருக்குள்ள இருக்கு. 20 ஊர் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த 76 ஊருக்குள்ள அந்த 20 ஊரும் சிவரகோட்டையார் வீடு, அவங்க வந்து ஆலங்குடியார் வீடு, மேலமாகாணத்தார் வீடு, இவங்க இப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் அந்த இருந்த ஊர் இதுல வந்துருது. அதனால இந்த 76க்குள்ள அந்த பழைய 96 இருக்கு. சரி, இப்ப என்னன்னா இந்த 76 ஊரையும் சொல்லும் போது மகிழ்ச்சியா நீங்க கேட்டு அந்த ஊர்க்காரலாம் இருந்தா நல்லா கைதட்டலாம். அதான் நம்முடைய வேண்டுகோள். ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் கல்லலோடுமே, அரியக்குடி பலவான்குடி பாகநேரியும், ஆத்திக்காடு தெக்கூரும் கடியாவட்டியும், ஆறாவயலும் சிறுவயலும் கோணாவட்டுமே, கொத்த மங்கலம் லட்சுமிபுரம் மதகுப்பட்டியும், கோட்டையூரும் குளிபிரையும் வேகுபட்டியும், புதுவயலும் ராயவரம் பூலாங்குறிச்சி, புகழ் சேர்க்கும் ஊர்களிவை சிறப்பே ஆகும். கண்டனூரும் மழகாபுரி ஆவினிப்பட்டி, கருங்குளமும் மானகிரி மிதிலை பட்டி, கண்டவராயன் பட்டி தேனி பட்டி, காளையார்நல் மங்கலமும் கல்லு பட்டி, கண்டரனல் மாணிக்கம் உலகம் பட்டி, காநாடு காத்தானும் பனைய பட்டி, பொன் புது பட்டியுடன் வளைய பட்டி, பிள்ளையார் பட்டி அது பெருமையாகும். பிள்ளையார் பட்டி ஒரு ஊர், இங்கே ஒரு குடும்பம் இருக்காங்க. நற்சாந்து பட்டியுடன் பள்ளத்தூரும், நாட்டரசன் கோட்டையோடு தேவகோட்டை, வெற்றியூரும் அமராவதி புதூரும் ஒக்கூர், விரையாச்சிலை சொக்கலிங்கம் புதூரும் செவ்வூர், நெற்குப்பை மகிபாலன் பட்டியினோடு நேமத்தான் பட்டியுடன் செம்பனூரும், சிறுகூடல் பட்டி வளர்கொப்பனாவட்டி, சீர்புகளை சேர்க்கும் ஊர்கள் சிறப்பே ஆகும். சோழபுரம் காரைக்குடி அளவாக்கோட்டை, சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி, கீழச்சிவல் பட்டியுடன் அழகாபுரியும், கீழப்பூங்குடி குருவி கொண்டான் பட்டி, அரண்மனைநல் சிறுவயலும் பட்டமங்கலம், அரிமளமும் ஜெயங்கொண்டபுரம் ராமதியோடு, ராங்கியமும் மேல சிவ புரியுமாக எழில் சேர்க்கும் ஊர்களிவை சிறப்பே ஆகும். தாணிச்சா ஊரணியும் நாச்சியாபுரம், சக்கந்தி ஊனாச்சிறுவயல் கோழகாபுரி, பனங்குடியும் நடராச புறமும் சேர்த்து, பார்வுகளும் நகரத்தார் வாழுமுறாமே. இன்றைக்கு 76 ஆகும் இவ்வினிய குலம் என்னும் செழித்து வாழ்க, குன்றக்குடி முருகன் அவன் துணையில் நிற்பான், கோவில் கண்ட நகரத்தார் குலமே வாழ்க என்று நம்முடைய கவித்திரல் காசு மணியன் ஐயா அவர்கள் எழுதிய பாடலை இசை வடிவோடு திருத்தி அந்த பாடலை பாடுவதற்கான வாய்ப்பு வழங்கி விநாயகப் பெருமானுக்கும் பிள்ளையார்பட்டி கோயில் காரியக்காரர்களுக்கும் காரியக்காரர் குடும்பத்தார்கள் 16 ஊரை சார்ந்த நகரத்தார் மக்கள் அத்தனை பேருக்கும் கூடியிருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த அருமையான பக்த கோடிகள், அதுல கூட கோடியை சொல்லிதான் வர வேண்டியிருக்கு, பக்தன்னா கூட அதுல கோடி வர வேண்டியிருக்கு. இந்த பக்த கோடி பெருமக்களுக்கும், ஏன்னா பக்தி இருந்தா தான் உனக்கு கோடியே வருங்கிறது தான் அது அர்த்தமே. பக்த கோடின்னா நீ உடனே கோடி நமக்கு பணம் கிடைக்கணும், பக்தி இருந்தா கோடி ஓடியாந்துடும். அதுதான் பக்த கோடி பெருமக்களேங்கிறான். அருள் செல்வம்ங்கிறான், அருள் இருந்தா செல்வம் வந்துடும்.
அதான் வள்ளுவன் சொன்னா, அருள் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப அவ்வுலகத்தான நிரந்தரம், அப்ப அருளை சம்பாதிச்சணும் இல்ல. ஆனா அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவியால் உண்டுட்டான். இந்த அருளை வளர்க்கறதுக்கே பொருள் தேவை. ஆனா இந்த பொருளே அருளை வளர்க்கறதுக்கு தான்டான்னா, இந்த அருளை வளர்க்கறதுக்கு தான் பொருளே உன்ட்ட வருது, பணமே அருளை வளர்க்கறதுக்கு தான். அதனால அதை அழகா இவங்க சொல்லியிருந்து ரொம்ப அருமையா பேசினாங்க. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கி அத்தனை பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாங்க பேசும்போது இருந்த கூட்டத்தை விட பன்மடங்கு பல்கி பெருகி இந்த அருமையான அரங்கம் முழுவதும் கேட்ட அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, நல்ல வளமும் நலமும் நல்ல மனமும் உங்களுக்கு கிடைக்க பெற்று 2015 இருந்து ஏற்றம் மிகுந்த வாழ்வு உங்களுக்கு வர வேண்டும் என்று கற்பக விநாயகரை இறைஞ்சி கேட்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய ராமநாதன் குழுவினருக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் நகரத்தார் ட்ரஸ்ட் சார்பாக நடப்பு காரியக்காரர்களான கண்டவராயம்பட்டி ஏஆர் நாராயணன் செட்டியார் என்ற ராமு அவர்கள் நடுவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். அன்புக்குரியவரும் பாசத்துக்குரியவரும் ராமநாதன் அவர்கள் நாட்டரசன் கோட்டையை பிடித்தவர். இன்று பிள்ளையார்பட்டி நகரத்தார் 16 குடும்பத்தின் சார்பாக அருளையும் பெற்றிருக்கிறார். முதலில் படத்தையும் பெறுகிறார். அவர் பல்லாண்டு வாழ எங்க கற்பக விநாயகரை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து திருப்பூர் கவிநிலவன் MA அவர்களுக்கு நடப்பு காரியக்காரர் காரைக்குடி நடப்பு காரியக்காரரான மோகன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். முத்துக்கருப்பன் என்ற மோகன் செட்டியார். அடுத்து ஈரோடு சண்முக சுந்தரம் MA அவர்களுக்கு கண்டவராயன்பட்டி நாராயணன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். ஈரோடு சண்முகம். அடுத்து நாகர்கோயில் மலர்விழி MA அவர்களுக்கு நல்லம்மை நாராயணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். கிளியூர் மகராஜன் அவர்களுக்கு மோகன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். காரைக்குடி நடப்பு காரியக்காரர் BR முத்துக்கருப்பன் என்ற மோகன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். 26ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ராமநாதனை கூப்பிட்டேன். அவர் 6-2-8னாரு. அவருக்கு அதிர்ஷ்டம் எப்படி 8 வருதுன்னு அப்புறம் தான் யோசிச்சேன். காலையில் கேட்டக்கே தொண்டரண்ணே சாயந்தரம் சொல்கிறேன்னே நான் வேறு ஊருக்கு போகிறேன், பிள்ளையார் வீட்டுக்குன்னு கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் 1 மணிக்கு கூப்பிட்றாரு. பிள்ளையார் வீட்டியை சொல்லிவிட்டு நான் வேறு எங்கேயும் போனால் எனக்கு ரொம்ப தடங்கள் ஏற்படும். 20 நான் சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு தேதி 26, நான் கேட்டது தப்பா போச்சு, 8 வருது கூட்டினா அப்படி. இன்னைக்கு 8 பற்றி ரொம்ப விரிவாக சொன்னார். அவருக்கு பிள்ளையார் பற்றி அருள் கிடைக்கட்டும் என்று மிக்க நன்றி. இன்னொன்னு விஷயம் சொல்லணும்னா, அண்ணனுக்கும் 26ஆம் தேதி அன்னைக்கு தான் ஜனவரி 26 விசேஷம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 26 தான். என்னன்னு என்ன வயசு முடிஞ்சு என்ன வயசுனே 62 பண்ணிக்கிறேன். 67 முடிஞ்சு 68 26ஆம் தேதி தான் பண்ணிக்கிறான். நான் சொன்னேன், அண்ணன் எங்க மாத்தூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வச்சிருக்கீங்களே, அங்க நான் வர்ணனை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னேன். அதுவும் உங்களுக்கு 26 தான். போங்க.